கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வேத வசனம் எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று உங்களைச் சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதைச் செய்வேன். பிரியமானவர்களே, பாழான நிலம் என்று அநேகரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பாழான நிலம் என்றால் அந்த நிலத்தில் ஒன்றும் விளையாது. அந்த நிலம் பாழாய் போன நிலம். அதில் நாம் எதை விதைத்தாலும் ஒன்றும் விளைய செய்யாது. ஏனென்றால் அது ஒரு பாழான நிலம், வீணாய் போன நிலம் என்று கூட சொல்லலாம். ஒரு ஏழை விவசாயி தனக்கு இருந்த சிறிதான நிலத்தில் வருடம் தோறும் அறுவடை செய்து வருவார். அவர் நிலத்திற்கு பக்கத்தில் இரசாயன தொழிற்சாலை ஒன்று இருந்தது. அவர்கள் வெளியேற்றின இரசாயனங்கள் அவருடைய நிலத்தை பாதித்தது. எத்தனையோ முறை கூறியும் கேட்காததினால் அவருடைய நிலம் பாழாய் போனது. அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. குடும்பத்தில் வறுமை துவங்கியது. அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் செய்தார். அவருடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி அந்த தொழிற்சாலையை அங்கிருந்து அகற்றும்படி அரசாங்கத்தில் இருந்து உத்தரவு வந்தது. பாழாய்ப்போன அந்த நிலத்தை திரும்பவும் கர்த்தர் பயிர் நிலமாக்கினார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு யாரோ ஒருவரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பம் பாழாய் போயிருக்கலாம். உங்களுடைய தொழில் பாழாய் போயிருக்கலாம். உங்களுடைய சமாதானம் பாழாய் போயிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பாழாய் போயிருக்கலாம். உங்களுடைய குடும்ப சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய உறவுகள் பாழாய் போயிருக்கலாம். முன்பாக இருந்த காலத்தில் நன்றாக இருந்தேன், இப்பொழுது எல்லாம் பாழாய் போனேன் என்கிறீர்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் பயிர் நிலமாக்குவார். அதை மற்றவர்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். இப்படி பாழான நிலத்தை போல உங்களுடைய வாழ்க்கையும் இருக்குமேயானால் கர்த்தர் அந்த பாழான வாழ்க்கையை பயிர் நிலமாக்குவார். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். நீங்கள் வேண்டுதல் செய்வதற்கு முன்பாகவே உங்கள் ஜெபங்களை அறிந்திருக்கிற தேவன். நிச்சயம் உங்களுக்கு பதிலளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு பேசினேரே உமக்கு ஸ்தோத்திரம். பாழாய் இருக்கிற என்னுடைய வாழ்வை நீர் பயிர் நிலமாக்குவீர் என்றேரே ஸ்தோத்திரம். அதை மற்ற ஜனங்கள் அறியும்படி செய்வேன் என்றேரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் பாழாய் இருக்கிறதே, அதை எல்லாவற்றையும் நீர் பயிர் நிலமாக்குவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பார்த்து கொள்ளும், சந்தோஷத்தை காண செய்வீராக. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காண செய்வீராக. தடைகளை எடுத்து போடுவீராக. அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.